السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் சில திருமறை குர்ஆனுடைய முக்கியமான வசனங்களை அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை இன்னைக்கு இப்போ வந்திருக்கு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்துடும், அடுத்த திங்கக்கிழமை வந்துடும். இப்படி ஒவ்வொரு திங்கக்கிழமை என்ன செய்யுது, நம்மளை நோக்கி ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. படுவேகமாக ஓடுகிறது நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் கழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய மரணத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்முடைய மௌத்தை தொட நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆனால் அதை நம்ம நினைக்கிறோமா? அதை யாரும் நினைக்கிறது இல்லை. விடியுது, இரவாகுது, தூங்குகிறோம், முழிக்கிறோம், வேலைகள் செய்கிறோம், அப்படியே ஒரு நிலையில் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் நாம் கண்டிப்பாக மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த மரணம் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் கூட இருக்கலாம் என்பதை நாம் நம்மில் பெரும்பாலானவர்கள் விளங்காத ஒரு காரணத்தினால தான் நன்மையான காரியங்களில் செய்வதில் என்ன செய்கிறோம், ரொம்ப சுணக்கம் காட்டி கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? நன்மையான காரியங்கள்ல ஆர்வம் வரமாட்டிருக்குது. ஏன் இந்த ஆர்வம் குறைவு என்று சொன்னால், நாம் நம்முடைய மரணத்தை சந்திக்க இருக்கிறோம், அது ரொம்ப சீக்கிரமாக கூட வந்துடலாம் அப்படி நம்ம நினைக்கணும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டுவதற்கு நான் ஆசைப்படுறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பெங்களூரில் பெய்த மழை, கடுமையான மழை பெய்யுது. பெய்யும் பொழுது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், 2 பிள்ளைகள், கடுமையான மழையில் அந்த வீடு அந்த மழையினால் சேதமடைகிறது. வீடு இடிந்து நொறுங்குகிறது. 4 பேருமே மூத்தாயிடுறாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் 2 பேர் மூத்தாயிடுறாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்களா இந்த மலையில் நம்முடைய உயிர் போக போகுதுன்னு நினைச்சிருப்பாங்களா? நினைக்கல. ஆனால் அவருடைய அஜலை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இது மாதிரி தான் நமக்கும் நிகழலாம். இந்த நிலை நமக்கு கூட வரலாம். ஆனால் இதை நாம் பெரும்பாலானவர்கள் உணராத காரணத்தினால தான் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள்ல ஆர்வம் காட்டுகின்றோமே தவிர நன்மையான காரியங்கள் என்ன இல்லை, ஆர்வம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுறான். அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, நபிமார்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக, மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது. நமக்கு ஒரு லட்சியம் ஒன்று இருக்குது. என்ன லட்சியம்? நாளை மறுமையில் நாம் ஜெயிக்கணும். நம்முடைய இறப்புக்கு பிறகு மண்ணறையில் நாம் நிம்மதியை பெற வேண்டும். அந்த மண்ணறை வாழ்க்கைக்கு பிறகு ஆகிரத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறணும். பெற்று சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய மகத்தான் அந்த கூலியை அடைய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய இலக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். பக்கரால 2வது அத்தியாயம் 148வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒலி குல்லி விஜிஹத்தும் ஹுவ முவல்லிஹா. ஒவ்வொருவருக்கும் திசையை நோக்கக்கூடிய ஒரு திசை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கும் திசை ஒன்று இருக்கிறது. ஃபஸ்தபிக்குல் ஹைராத். எனவே நீங்கள் நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான், இந்த வசனத்தை சொல்றான். நன்மையான காரியங்கள்ல, அமல்களில் நாம் என்ன செய்யணும், ஆர்வப்பட்டு முந்தி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டான். உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஜக்கரியா நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசும் பொழுது
அந்த நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைய ரொம்ப காலமாக கொடுக்கல. அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த ஹைருல் வாரிசீன். இறைவா, என்னை தன்னந்தனியாக விட்டு விடாதே, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு வாரிசை தாயா அல்லாஹ். இப்படி துவா செய்கிறாங்க. பல நெடுங்காலமாக கேட்குறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லிட்டு இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டான். இந்த ஜக்கரியா நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நன்மைகளை நோக்கி விரைந்து செல்வோராகவும் ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மிடம் பிரார்த்திப்புறாகவும் இருந்தார்கள். ஜக்கரியா நபியை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டான். பிள்ளை இல்லை, ரொம்ப காலமாக பிள்ளையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த துவாவை எப்படி செஞ்சாங்க அதையும் அல்லாஹ் சொல்றான். சளிப்படையில அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆர்வத்தோடு கேட்டார்கள், அச்சத்தோடு கேட்டார்கள், பயத்தோடு கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நாம ஒரு துவா ஒன்று செய்யறவங்கள இந்த துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நடக்கவே இல்லை, அல்லாஹ் தரவே இல்லை. நம்முடைய நிலை எப்படி தெரியுமாவும்? எவ்வளவு காலமாக கேட்குறோம், அல்லாஹ் தரலையா அப்படின்னு நினைச்சிருவோம். அந்த துவால கொஞ்சம் சுணக்க வந்துடும், அந்த துவால கொஞ்சம் அசட்டு வந்துடும், அந்த துவால ஒரு ஸ்பிரிட் இருக்காது. ஆனால் ஜக்கரியா நபி பற்றி அல்லாஹ் சொல்றான், இவங்களுக்கு நாம் ரொம்ப காலமாக பிள்ளை கொடுக்கல, ஆனால் இவங்க எப்படி தெரியுமா துவா செஞ்சாரு? அச்சத்தோடு ஆர்வத்தோடு நன்மையை முன்னோக்குவோராக இருந்தார். அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதுதான் அல்லாஹ்வுடைய தன்மை. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வசனத்தில் நாம என்ன வழங்கணும் சொன்னா, அல்லாஹ்வை நாம் வணங்கக்கூடிய நேரத்தில் ஆர்வத்தோடு வணங்கணும், அச்சத்தோடு வணங்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். சொர்க்கத்துடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரும் பொழுது இதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போட்டி போடுவதாக இருந்தால் எதற்கு போட்டி போடுங்க? இந்த சொர்க்கத்துக்கு போட்டி போடுங்க, விரைந்து வாருங்கள், நன்மை நோக்கி முந்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசுறான். நம்ம எல்லாம் அவ்வப்போது கேள்விப்பட்ட வசனம் தான், அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வசனம் தான். சூரத்துல் ஆல இம்ரான் 133வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான், வசாரிவு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அருதுக சமாவாதி வல்லருள் வ இத்தத்தில் முத்தகீன் வ இத்தத்தில் முத்தகீன். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்கும் வானங்கள் பூமிகள் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்துக்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள் நினைச்சான் அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். இதை நாம மறந்து போயிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்னே சொல்றேனே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்கா இல்லையா, ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இந்த பாங்கு சொல்வதற்குரிய அந்த நன்மை, இந்த தொழுகை, இந்த பாங்குக்குரிய நன்மைகளை மக்கள் அறிவார்களானால், இதனுடைய நன்மையை மக்கள் அறிவார்களானால் உங்களிடத்தில் போட்டிகள் நிலவும். என்ன இருக்கும்? உங்கள்கிட்ட போட்டிகள் இருக்கும். நான் தான் அதை முதல்ல வருவேன், நான் தான் முதல் ஆளாக வந்து நிற்பேன், நான் பாங்கு சொல்ல வரேன் என்று எந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து அதில் ஆர்வப்பட்டு இருக்கிறதுனால சீட்டு போட்டு குலுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் அதற்கு நீங்க தயாராவீங்க. எப்போ? ஃபஜ்ருடைய நன்மை, இஷாவுடைய நன்மை, பாங்கு சொல்லக்கூடிய நன்மையை நீங்க அறிவீர்களானால் இப்படி உங்களிடத்துல போட்டி நிலவும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். இந்த ஆர்வம் நமக்கு வரணும் அன்புக்குரியவர்களே. ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஆர்வம் மங்குதா இல்லை ஆர்வம் கூடுதா? இதை நாமளே என்ன செய்யணும்? கேள்வி கேட்டிருக்கணும். என்னுடைய தொழுகையுடைய நிலை என்ன? என்னுடைய நஃபிலான தொழுகையுடைய நிலை என்ன? என்னுடைய சுன்னத்தான தொழுகையுடைய நிலை என்ன? என்னுடைய தஸ்பீகளுடைய நிலை என்ன? திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடிய விஷயத்தில் என்னுடைய நிலை என்ன? அதில் நான் ஆர்வமாக இருக்கிறேனா இல்லை சுணக்க காட்டுறேனா? அதில் நான் ஆர்வமாக இருக்கிறேனா இல்லை பின்னாடி பார்த்துக்கலான்னு இருக்கிறேனா என்று ஒவ்வொருவரும் நம்மை நாம் என்ன செய்யணும்? சுய பரிசோதனை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். ஏன்னா எப்ப வேண்டுமானாலும் மௌத்து வந்துடலாம். நம்ம நினைக்கிறோம் சர்வசாதாரணமா நாட்கள் ஓடிக்கொண்டுட்டு இருக்கிறோம், திடீர்னு மலக்குள் மௌத்து வந்து நின்றுவாங்க. மலக்குள் மௌத்து வந்துட்டு நின்னாங்கன்னு சொன்னா ஒரு கணம் முந்தவும் செய்யாது, ஒரு கணம் பின்னவும் செய்யாது. அன்புக்குரியவர்களே, இதை விளங்கி ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான்? ஒவ்வொரு வருஷம் போகும்போது பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறான். என்ன செய்யறான்? சந்தோஷமா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், ரொம்ப ஜாலி, நான் இன்னைக்கு தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? கேட்க வெட்டுறான், அதை வெட்டுறான், புது ட்ரெஸ் போடுறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். பிறந்த நாள் வந்துச்சுன்னு சொன்னா கவலைப்படணும்.
எனக்கு இன்னைக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்க போறோம்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் வயசு கூடிட்டு இருக்குது. கவலைப்படணுமா? சந்தோஷப்பட்டு என்ன பண்றான்? அதை கொண்டாடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த நிலை முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடாது, இந்த நிலை மூமின்களுக்கு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை அடைவதற்கு நான் ஆர்வப்படுவேன், நான் ஆசைப்படுவேன், நான் போட்டி போடுவேன் என்று நன்மையான காரியங்களில் இன்ஷா அல்லாஹ் போட்டி போட்டு ஆர்வம் கொண்டு செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அவர்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? விரும்புகிறான். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மன்னிப்பையும் தருவான், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மகத்தான கூலிகளையும் தருவான் என்பதை திருமறை குர்ஆன்ல பல வசனங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையான காரியங்களுக்கு ஆர்வப்படக்கூடிய மக்களாக இருப்போம். நிறைய களம் இருக்குதுங்க, களம் இருக்குது. ஆனால் விளையாடுவதற்கு ஆட்கள் இல்லை. விளையாட என்ன இல்லை? ஆள் இல்லை. என்ன விளையாடு? கிரிக்கெட் விளையாடுறது கேட்கல. தாவாக்களம், நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஆனால் அதில் நாம் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த உலகத்தில் அப்படியே மூழ்கி விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அசால்ட்டு தன்மை, இந்த பொடுபோக்கு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டாம். இதை இன்றிலிருந்து என்ன செய்வோம்? கலைந்து விட்டு நன்மையான காரியங்களுக்கு ஆர்வப்பட்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.